ஹாய், வெல்கம் டு ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான ரஸ்க் அல்வா செய்ய போகிறோம். அதுவுமே ரொம்பவுமே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரஸ்க் அல்வா செய்கிறதுக்கு நான் இந்த ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் ரஸ்க் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இது எந்த ஃப்ளேவரும் கிடையாது, சாதாரண பேக்கரி வாங்க ரஸ்க்கு. அப்புறம் நான் பாதாம், கிஸ்மிஸ், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரஸ்க்கை உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இது ஒரு கிண்ணம் இருக்குது நான் அரைச்சது. இதை இப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்கு மொத்தமே நம்மளுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது. நெய் சூடானதும் இதில் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் நல்லா வறுபட்டதும் பொன்னிறமாக வந்ததும் நம்ம தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதே நெய்யில் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து அதே கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதிலே கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து வேறு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதிலே நம்ம பொடிச்சு வச்ச ரஸ்க்கு இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரஸ்க் நெய்யோடு கலந்து நல்லா கமகமன்னு வாசனை வரும். அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து தனியாக வச்சிட வேண்டியதான். இப்போ ஸ்டவ் இன்னும் ஆஃப் பண்ணலை. இதே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம ரஸ்க் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது, கம்மியாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரஸ்க் எடுக்கிறீங்களோ, ரஸ்க் துகள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி. நான் 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு கப், அரை கப் சேர்த்துக்கிறேன். இது பால்லெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியில் செஞ்சால் தான் அல்வா கலர் நல்லா வரும். இப்போ இந்த அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை தனியாக அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே ஸ்டவ்வில் நான் வறுத்து வச்ச அந்த ரஸ்க் துகள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கெட்டியாக வரும். இதை செய்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாதி கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்வீட் இருந்தது, அல்வா ஸ்வீட் நல்லா அதிகமாகவே இருந்தது. இவ்வளோ சர்க்கரை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததும் நல்லா இலக்கம் கொடுத்து வரும். இலக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் திரும்ப கொஞ்சம் கட்டியாகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகி வரவும் நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அல்வா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். ரஸ்க்கு ஸ்மெல் இல்லாமல் நல்லா அல்வா டேஸ்ட் கிடைக்கும். நான் இப்போ இதை 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கரைச்சி எடுத்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கணும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக அல்வா டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. ஓரளவுக்கு அல்வா பதம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். உங்களுக்கு அதிகமாக நெய் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான் நெய் சேர்க்குறது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் இது இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு. திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் நல்லா திரண்டு வருதில்ல. இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு ரஸ்க் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.